ஸ்ரீ குருப்யோ நமக. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமக. ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். सदात्मध्याननिरतं विषयेभ्यः पराङ्मुखं नौमि शास्त्रेषु निष्णातं चन्द्रशेखरभारतीं विवेकिनं मगाप्रज्ञं धैर्यौधार्यक्षमानिधिं सदा अभिनवपूर्वं तं विद्यातीर्थगुरुं भजे. भारतीकरुणापात्रं भारतीपदभूषणं भारतीपदमारूढं भारतीतीर्थमाश्रये. विद्याविनयसम्पन्नं वेदरागं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विदुशेखरभारतीम्. அனைத்து பெரியோர்களுக்கும் நீலாயுதாட்சி குமாரின் நமஸ்காரங்கள். பிரதிகொரு வாரம் நம்முடைய பிரத்யக்ஷ பகவான் ஸ்ரீ பாரதி தீர்த்த மகாசுவாமிகளின் சச்சரிதம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த சரிதம் மற்றும் மகிமைகளை குருமகிமை அப்படிங்கிற புஸ்தகத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். போன வாரத்தின் தொடர்ச்சியை தான் தொடர்ந்து கேட்கப் போகின்றோம். 28வது வாரமாக இந்த அனுபவமும் திருமதி விஜயலட்சுமி அவர்கள் பகிர்ந்து கொண்டதுதான். 1994 ஆண்டு ஜூலை மாசம் அவளுடைய தகப்பனார் ஸ்ரீ சேதுமாதவன் சேலம் அவளுக்கு சதாபிஷேகம் நடைபெற இருக்கு. அவர் அந்த சேதுமாதவன் அவர்கள் ஸ்ரீ சிங்கேரி சங்கர மடத்தோட தர்மாதிகாரி. அதனால இவ என்ன பண்றா, அந்த விஜயலட்சுமி என்ன பண்றா, அவளும் அவளோட தம்பி திரு நடராஜனும் தேவாஸ் கேம்ப்ல ஆச்சாரியால் இருக்கா. அதனால ஆச்சாரியாளுக்கு குரு காணிக்கை கொடுக்கறதுக்காக அங்க வர அவ 2 பேரும் குரு காணிக்கை கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அவ சொல்றா, அப்பாவோட சதாபிஷேகம் நடைபெற இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆச்சாரியால் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு நாங்க வேண்டிக்கிறோம் அப்படின்னு கேட்கிறா. அப்படின்னு சொல்லிட்டு அவ இன்னொரு விஷயம் சொல்றா, என்னன்னா அப்பா அம்மா 2 பேருக்குமே இந்த சதாபிஷேகம் பண்ணிக்கொள்றதுல அவ்வளோ விருப்பம் இல்லை. ஏன்னா தங்களோட பேத்திக்கு இன்னும் கல்யாணமாகவில்லையே அப்படின்னு அவளுக்கு ஒரு வருத்தம். பேத்திக்கு கல்யாணம் ஆகாத போது எனக்கு என்ன மாங்கல்ய தாரணம் அப்படின்னு வருத்தப்படுறா அம்மாவும் அப்பாவும் அப்படின்னு இவ சொல்றா ஆச்சாரியாள்கிட்ட. அப்போ குருநாதர் சொல்றார், அதுக்கு 80 வயது வரும் போது சதாபிஷேகம் பண்ணிக்கொள்ள மாட்டேன், என் பேத்திக்கு கல்யாணம் ஆகாததுனால எனக்கு சதாபிஷேகம் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் எப்படி? இந்த ஜூலையில் சதாபிஷேகம் ஆனதுக்கு பின்னாடி உங்க பொண்ணுக்கு ஆகஸ்ட் மாசத்துல கல்யாணம் நடக்கும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி பிரசாதம் கொடுக்கறா ஆச்சாரியாள். அதே போல அவ பொண்ணுக்கு திடீர்னு ஒரு மாப்பிள்ளை வரன் அமைச்சு 1 மாசத்துக்குள்ள ஆகஸ்ட் 31 விவாகம் நடக்கிறது. திருக்காலமும் உணர்ந்தவரான குரு மகானின் மகிமையை இந்த எழுத்துக்களாலும் வார்த்தைகளாலும் விளக்க முடியுமா? வர்ணிக்கத்தான் முடியுமா இல்லையா? ஆச்சாரியாலோட ஜன்ம நட்சத்திரம் மிருகசீரிஷம், எல்லாருக்குமே இது தெரியும். ஒவ்வொரு மாதம் வரும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தை அன்னைக்கு மிருகசீரிஷ திருநக்ஷத்திர தின விழாவாக கொண்டாட விரும்புகிறா அவளோட அம்மா திருமதி ராஜலட்சுமி அம்மாள். ஸ்ரீ குருதேவரின் அனுமதி பெற்று சேலத்துல பிரதி மாதமும் கொண்டாட ஏற்பாடு பண்றார். பிரதி மாதமும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தன்னைக்கு சிங்கேரி மடத்துல ஸ்ரீ குருநாதரின் பாதுகைகளுக்கு பூஜையெல்லாம் பண்ணி அவருடைய திருவுருவ படத்தை புஷ்ப அலங்காரம் செய்து சப்பரத்துல வச்சுண்டு மடத்தோட தோரணம் கொடிகளோட ஸ்ரீ குரு பாக்கிமாம், பரமதயாளோ பாக்கிமாம், சிங்கேரி ஜெகத்குரு பாக்கிமாம், பாரதி தீர்த்த பாக்கிமாம் அப்படிங்கிற அந்த மந்திரத்தை பாடியபடியே சேலத்தோட பிரதான வீதிகள்ல ஆண்களும் பெண்களும் குழந்தைகளுமாக பாடிண்டே ஊர்வலம் வருவாளாம். நாதஸ்வரம், குடை, அது மட்டும் இல்லாம மற்ற யானை இவைகளோட கம்பீரமா இந்த ஊர்வலம் நடக்கும். ஊர்வலம் முடிஞ்சு மடத்துக்கு திரும்பியதும் பிரசாதம் விநியோகம்லாம் பண்ணப்படும்.
இவருடைய தாயார் தகப்பனாரால் 1990ஆம் ஆண்டு ஜனவரி மாசத்துல ஆரம்பிச்சது இன்று வரை நாளுக்கு நாள் சீரும் சிறப்புமாக குருநாதரோட அருள்ல நடந்துட்டு வருது அப்படின்னு எல்லாருக்கும் இது மூலமா நானும் தெரிவிக்கிறேன். எப்பேற்பட்ட பாக்கியசாலிகள் இல்லையா அவா, இந்த குடும்பத்துல இருக்கிறவா. இப்படி எத்தனையோ குடும்பத்துல இருக்கிறவா பாக்கியசாலிகளா தான் இருந்திருக்கா. இந்த குரு பரம்பரையில வந்தவா அத்தனை பேரும் பாக்கியசாலிகள் தான். இப்ப நம்ம இன்னொருத்தரோட அனுபவத்தை கேட்க போறோம். இந்த அனுபவம் பிரபாகரன் அப்படிங்கிறவர் சொல்றார். அவர் சேலத்துல செந்தூர் லேப் அப்படிங்கிற மருத்துவ பரிசோதனை நிலையம் நடத்தி வந்துருக்கார். 1991ஆம் ஆண்டு சொந்த வீடு கட்டுவதற்காக நிலம் மற்ற யாவும் தயாராக இருக்கு. இருந்தாலும் ஏதோ சில காரணங்களால வீடு கட்டுவது தாமதமாகின்றே இருக்கு. அப்பொழுதுதான் திருமதி விஜயலட்சுமி அம்மாள் அவர்கிட்ட சொல்றா, உங்களுக்கு தேவையானது குருவருள் மட்டும்தான். நீங்க சிங்கேரி சங்கராச்சாரியார் சத்குரு ஸ்ரீ பாரதி தீர்த்தரின் திருவுருவ படத்தை பூஜையில வச்சு தினம்தோறும் ஒரே ஒரு ஊதுபத்தி காட்டி நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்கோ, கண்டிப்பா தடங்கெல்லாம் அகன்றுடும் அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்ல, ஆச்சாரியரோட திருவுருவ படத்தையும் அவளே கொடுக்கிறார். அப்போ இவர் சொல்றார், இந்த பிரபாகரன் சொல்றார், என்னோட முன்வினை பயனால் சில மாதங்களாக இந்த விஷயத்தை நான் மறந்துட்டேன். வீடு கட்டும் முயற்சியும் தடப்பட்டுண்டே இருக்கு. ஒரு நாளைக்கு என்னோட மனைவி ஆச்சாரியாலோட படத்தை கொண்டு வந்து கொடுத்து, என்னங்க இந்த படத்தை வச்சு தூபம் காட்ட சொன்னாங்களே, நாம மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லி படத்தை பூஜை அறையில வைக்கிறா. இது அவ விஜயலட்சுமி அம்மா கொடுத்ததுக்கு அப்புறமா நடந்தது. இது நடந்து 3 நாட்கள் தான். நாங்க தினம் ஆச்சாரியாலோட படத்துக்கு வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். அந்த 3 நாள்ல எப்படி அத்தனை தடைகளும் விலகியது அப்படின்னு எங்களுக்கு தெரியல. அந்த தடைகள் எல்லாம் விலகி வீடு கட்டும் பணி மும்முரமாக நடக்க ஆரம்பிச்சுடுத்து. எங்கள் எல்லோருக்கும் பரம ஆச்சரியம். பல மாதங்களாக தீராத இந்த பிரச்சனைகள் இப்படி 3 நாள்ல சரியாயிடுத்தேன். இத்தனைக்கும் நாம ஆச்சாரியால நேர்ல கூட இன்னும் பார்த்ததில்லை. நம் தலைமுறையிலும் யாருக்கும் சிங்கேரி ஆச்சாரியால்கிட்ட பரிச்சயம் கூட இல்லையே, எப்படி இவ்வளவு ஒரு அதிசயம் அப்படின்னு வியப்படையறா. 1992 புது வீடு கட்டி முடிச்சுடுறா. அந்த சமயம் ஸ்ரீ ஆச்சாரியால் சேலத்துக்கு வருகை தரா. அப்போதான் அவரை முதலாக இவர் தரிசனம் பண்றார். அது மட்டும் இல்லாம அவருடைய புதிய இல்லத்திற்கு ஆச்சாரியால் விஜயம் பண்ணி ஆசீர்வாதமும் பண்றார். எப்பேற்பட்ட பாக்கியம் இல்லையா? அதுதான் எதுவுமே நம்பிக்கையோட அப்படியே சாஷ்டாங்கமா நம்பிக்கையோட நம்ம பண்ணினோம்னா கண்டிப்பா குருநாதர் நம்ம கூடவே இருப்பார் அப்படிங்கிறதுக்கு சத்தியம் இல்லையா இது? அவரே தான் சொல்றார் இன்னொரு விஷயத்தையும். சென்னையில பிஇ படிச்சுட்டு இருந்தாலாம் அவருடைய மகள். கொஞ்ச நாளைக்கு அவ வீட்டுல தனியா இருந்திருக்கா. அந்த சமயத்துல அவ என்ன பண்றா, அவரோட கல்லூரியில ஏற்பட்ட மன உளைச்சல்ல யோசிக்காம அவருடைய மனைவிக்கு டாக்டர் கொடுத்திருந்த தூக்க மாத்திரைகளை அதிக அளவுல சாப்பிட்டுட்டா அந்த குழந்தை. இங்க சென்னையில தினமும் காலையில இவர்கிட்ட போன்ல பேசுவா. அந்த மாதிரி வழக்கத்துல அன்னைக்கும் பேசுறா. பேசும்போதே என்ன சொல்லிடுறா, இந்த மாதிரி தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டுட்டேன்னு சொல்லிட்டு மயக்கமாயிட்டா. உடனே அவர் பதறி போயிட்டு சிங்கேரியில இருந்த அவருடைய நண்பரை தொடர்பு கொள்றார். சத்குருநாதரிட இந்த நிலைமைய சொல்லும்படி கேட்டுக்கிறார். அவருடைய நண்பரும் குருநாதர்கிட்ட போய் சொல்றார். குருநாதர் சொல்றார், நான் அம்பாள வேண்டிக்கிறேன், அவளுக்கு ஒன்றும் ஆகாது, அவரை சென்னைக்கு போய் அவருடைய மகளை பார்த்துக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றார். இவரும் அவர் மனைவியோட சென்னை செல்வதற்கு கிளம்பி கொண்டிருக்கார்.
அந்த நேரம் சென்னையில அவருடைய பழைய நண்பர் ஒருவர் இவரை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறார். ரொம்ப நேரம் ஆகியும் கதவு திறக்கப்படல. கவலைப்பட்ட, அதாவது சென்னையில நடக்கிறது இது. சென்னையில அவருடைய நண்பர் சென்னை வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறார். இவா அப்ப சேலத்துல இருக்கா, பொண்ணு மட்டும் தனியா அங்க இருக்கா. அந்த நண்பர் அப்ப ஏதாச்சியா இவரை சந்திக்கிறதுக்காக சென்னை வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறார். கதவை திறக்கல யாருமே, பலமாக தட்டுறார். அந்த சமயம் நமது குருநாதர் கிருபையால என் மகளை ஏதோ ஒரு சக்தி உந்தி தள்ள அவள் எழுந்து வந்து கதவை மட்டும் திறந்துட்டு மீண்டும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாளாம் அந்த குழந்தை. உள்ள வந்திருக்கார் அவருடைய நண்பர். உடனே அவளை பக்கத்துல இருந்த ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்து அவளை காப்பாத்திருக்கார். இவ எல்லாமே இவ சென்னை செல்வதற்குள்ளேயே நடந்து முடிச்சுடுத்தோம். அன்னைக்கு மட்டும் குருநாதரின் கிருபையால் என் மகள் எழுந்து வந்து கதவை திறக்கலேனா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கவே என் நெஞ்சம் பதறி போறதுன்னு சொல்லிருக்கார். இப்படி எத்தனையோ. அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். ஸ்ரீ சத்குரு பாகி. ஸ்ரீ சத்குருநாதா சரணம் சரணம். சத்குருநாதா சரணம் சரணம்.